பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் பாக்கியவான்கள். உங்களோட கர்த்தர் இன்று பேசுவார். அவர் சொன்ன நல்ல காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் வந்து பலிக்கும். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஐயா, இது உங்கள் வெற்றி வாழ்க்கைக்கான அற்புதமான அதிகாலை ஜெபம். அவர் உங்களோட இருந்து உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் செய்ய போகிற ஆச்சரியமான அதிசயமான காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று விசுவாசியுங்கள். யாருக்கு ஐயா பயங்கரமா இருக்கும்? எங்களுக்கு பயங்கரமா இருக்கும் கேட்கிறீங்களா? அருமையான சகோதர சகோதரிகளே, நன்றாக கவனிங்கள். இதை கேட்கிற கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற, உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிற அதிசயமான ஆச்சரியமான ஆசீர்வாதமான காரியங்கள் எல்லாம் அவர் செய்யும் பொழுது, நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் குடும்பமாய் நீங்கள் அதை அனுபவிக்கும் பொழுது, பெற்று வாழ்ந்து சுயித்திருக்கும் பொழுது, அது கேட்கிற ஜனங்களுக்கும் உங்களை பார்க்கிற ஜனங்களுக்கும் ஐயா உங்க மேல அவர் வைத்த கிருபையை, அதிசயங்களை, அற்புதங்களை, அதிசயமாய் அற்புதமாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உயர்த்த போகிறாரே. ஐயா, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அதிசயமாய் அற்புதமாய் மகா பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறாரே. அதை கேட்கிற, கண்டுகொள்ளுகிற, பார்க்கிற ஒவ்வொரு பேருக்கும் அது அதிசயமும் ஆச்சரியமும் பயங்கரமுமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் நம்புங்கள். உங்கள் வாழ்க்கையை நல்ல கவனிங்க. சின்னவனாய் அற்பமாய் இருக்கிறவனை ஆயிரமாய் பெருக பண்ணுவேன் என்பது கர்த்தருடைய கட்டளை, அவருடைய திட்டம். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், சிறியவனாய் இருக்கிற ஒருவனை பலத்த ஜாதியாய், ஐயா, ஆளற்றும் தேடுவாரற்றும் கவனிப்பாரற்றும் சீண்டுவாரற்றும் மதிப்பாரற்றும் தெருவிலே கிடக்கிறது போல கிடக்கிற என்னையா, என்னுடைய மகன் அப்படி அல்லவா கிடக்கிறான், அவனை குறித்தா இப்படி சொன்னார். அவனை குறித்துதான், உங்களை குறித்துதான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஐயா, அவர் குப்பையில் இருக்கிற, புழுதியில் இருக்கிற சிறியவனை அவர் எடுத்து, பாருங்க, அற்பமும் குப்பையுமாய் எண்ணப்பட்டு சாம்பலிலே கிடக்கிறவர்களை அவர் தூக்கி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார செய்வார் என்று நீங்கள் நம்ப வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக அந்த காரியங்கள் பலிக்கும். அப்படித்தான் கர்த்தர் செய்வார். என்னை பொறுத்த வரையிலும் நான் சொல்ல முடியும், இது அவருடைய ஸ்டைல், அவருடைய ஆட்டிடியூட். இப்படித்தான் கர்த்தர் இப்படித்தான் செய்வார். அவருடைய நடைமுறை இதுதான். அவருடைய ஆச்சரியமான திட்டம் இப்படித்தான் இருக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும், ஐயா, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையில் இருந்து உங்களை விடுவிப்பது அவருக்கு லேசான காரியம். உங்களை உயர்வும் உன்னதமான இடங்களிலே வைத்து அழகு பார்க்கிற அற்புதங்களின் ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. ஐயா, கர்த்தருடைய ஈவுகள், நன்மைகள், மேன்மைகள், சகல ஆசீர்வாதங்களும் தேவனிடத்தில் இருந்து, பிதாவினிடத்தில் இருந்து, உங்கள் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. ஆதலினால் பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க. என்னத்தை கொடுக்கையா? ஐயா, அரை சென்று நிலம் இருந்தா போதையா, இந்த கடத்தை மட்டும் தீர்த்துட்டா போதையா, ஐயா, எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்துட்டா போதையா, எப்படியோ என் பிள்ளைகள் படிச்சு நல்லா இருந்தா, அவங்க நல்லா இருந்தா போதையா, நான் எப்படி போனாலும் பரவாயில்ல, நீ சொல்லுகிற சகோதரர்கள் இருக்கிறீர்கள். சபையான தேவ பிள்ளைகளே, உங்களையும் அவர் தூக்குவார், உங்கள் பிள்ளைகளையும் உயர்த்துவார். ஐயா, உங்க குடும்பம் முழுவதையும் அவர் ஆசீர்வதித்து விடுவித்து மேன்மைப்படுத்தி உயர்வும் உன்னதமுமான இருக்கைகளிலே உங்களை உட்கார வைப்பார். அல்லேலூயா. நிச்சயமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள். அதிலே மாற்றமே இல்லை. யாத்ராகமம் 34:10 சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு கர்த்தர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். என்னையா உடன்படிக்க? எங்க கிட்ட அந்த உடன்படிக்கை பண்ணுவாரா கர்த்தர்? எங்க கிட்ட யாரும் தேடாத எங்களிடம், நாங்கள் படிக்கவில்லை, எங்களுடைய அழகும் இல்லை, அந்தஸ்தும் இல்லை, ஒன்றுமே இல்லை, அனாதை போல் நின்று கொண்டிருக்கிறேன். என்னிடமா உடன்படிக்கை பண்ண போகிறார் அந்த ராஜாதி ராஜா? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சர்வ வல்லமை உள்ள தெய்வம் என்னிடமும் உடன்படிக்கை பண்ணுவாரா என்று நீங்கள் கேட்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் எவ்வளவு அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள்
கைவிடப்பட்டவர்களாய் இருந்தாலும் சரி, எத்தனை ஒதுக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் சரி, எப்படி எல்லோராலும் கைவிடப்பட்ட ஒரு பரிதாபமான சூழ்நிலையிலே நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு நடக்க போகிற காரியங்கள் எல்லாம் பரிதாபமாய் இருக்காது. அது கேட்கிற பார்க்கிற எல்லோருக்கும் பயங்கரமாய் இருக்கும். அதற்காகவே இன்று கர்த்தர் இந்த அதிகாலை வேளையிலே உங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன்னு சொல்றாரு. என்னையா உடன்படிக்கைன்னு கேட்டீங்கன்னா, ஐயா அவருடைய இரத்தத்தால ஒரு நல்ல உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரே. ஐயா அவருடைய இரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் பாவங்கள் அற கழுவி இந்த உலகத்தின் பொல்லாத அழுக்கும் கந்தையுமாய் இருக்கிற பொல்லாத இந்த உலகத்தில் இருந்து நம்மை பிரித்தெடுத்தாரே. அவருடைய இரத்தத்தினால் அல்லவோ பிரித்தெடுத்தார். ஐயா பிரித்தெடுத்தது மாத்திரமல்ல, உங்களையும் என்னையும் அவருடைய சொந்த குமாரர்களும் குமாரத்திகளுமாய் மாற்றி இருக்கிறாரே. நம்முடைய தகப்பனாய் இருந்து அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய வீட்டாராய், அவருடைய சொந்த ஜனமாய், ஐயா அவருக்கு ஏற்ற பரிசுத்த ஜாதியாய், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியாய், தேவனோடு ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரே. இது எத்தனை பெரிய உடன்படிக்கை அருமையான தேவ பிள்ளைகளே. இந்த உடன்படிக்கை உங்களோடு அவர் செய்திருக்கிறார். அதை நம்புங்கள். அல்லேலூயா. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி அதை நம்புங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஐயா இந்த உடன்படிக்கை பண்ண பிறகு என்ன பண்ணுவாரு கேட்டீங்கன்னா, நன்றாக கவனியுங்கள். மாற்றமே இல்லை, மாற்றமே இல்லை. உங்களோடு இந்த உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆதலினால் பூமி எங்கிலும் எந்த ஜாதிகளிடத்திலும் நீங்கள் அறிந்த தெரிந்த உங்கள் உற்றார் உறவினர்கள் ஊரார் எவர்களிடமும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்வேன் என்று கர்த்தரை வாக்குறுதி கொடுக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்க, எங்குமே யாருக்கும் செய்யப்படாத அற்புதங்களும் அதிசயங்களும் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் பிள்ளைகளிலே வந்து பலிக்கும். அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாக கவனியுங்கள். ஐயா யாரும் படாத பாடுபடுறனே, யாருக்குமே வராத கடன் அல்லவா எனக்கு வந்திருக்கிறது. எவருக்குமே நான் அறிந்த தெரிந்த எவருக்குமே வராத குடும்ப பிரச்சனைகள், குழப்பங்கள், வேதனைகள், சோதனைகள், உபத்திரவங்கள் அல்லவா என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறீர்களே. உங்களுக்கு தான் கர்த்தர் பூமி எங்கிலும், இந்த பூமி எங்கிலும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை நிச்சயமாய் உங்கள் ஜனங்கள், உங்கள் ஊரார் உறவினர்கள் உற்றோர்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மாத்திரமல்ல, உன்னோட கூட இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். அது என்னையா கர்த்தருடைய செய்கை என்கிறீர்களா? கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி உங்களுக்கென்று, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்குமாய், உங்கள் ஊழியத்திலே, உங்கள் சொந்த வாழ்க்கையில, உங்க வியாபாரத்தில, உங்க வேலையில கர்த்தர் செய்ய போகிற காரியம், அவருடைய கையை நீட்டி, அவர் கையை அசைத்து, அவர் தம்முடைய கொடியை உயர்த்தி உங்களுக்கு செய்ய போகிற காரியங்களை உங்களோட கூட இருக்கிற ஜனங்கள் யாவரும் காண்பார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, மாத்திரமல்ல கர்த்தர் சொல்கிறார், உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். ஓ க்ளோரி! இதை வாசிக்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு இரத்தத்திலே ஒரு சூடு ஏற்படவில்லையா? ஐயா உங்க இரத்தம் எல்லாம் பொங்குமாம் கடலை போல துள்ளி குதிக்க வேண்டுமே. உங்கள் இருதயத்திலே ஒரு ஆனந்த கூத்தாட வேண்டுமே. நீங்கள் கலிகூற வேண்டிய ஒரு அற்புதமான காரியம். இதை மறந்து விடாதிருங்கள். நிச்சயமாய் நம்புங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நடக்கவே முடியாததா இருந்த காரியங்களை என் தேவனாகி கர்த்தர் நடத்துவார். ஐயா இப்படியெல்லாம் நடக்குமா என்று கேட்டீர்களே. ஆனால் கர்த்தர் அநேக முறை தம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் நன்றாக கவனியுங்கள். இந்த பூமியிலே இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களை காட்டிலும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளை காட்டிலும் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். இந்த பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும். மைட்டி காட், இதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகள் என்பதை மறந்து விடாதீர்கள். நாங்கள் ஊழியத்திற்கு போகும்போது அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இது போன்ற காரியங்களை பாருங்க. மணிப்பூரிலே சென்று பயங்கரமான கலவரமும் அடியும் பிடியும் வெட்டு
திருட்டும் கொலையும் கும்மாளமுமாய் இருந்த அந்த மணிப்பூர் பட்டணத்திற்காக நீங்கள் ஜெபித்தீர்கள். நீங்கள் ஒவ்வொரு என் அன்பு சகோதர சகோதரிகளும் ஜெபித்தீர்கள். மணிப்பூரிலே, பீகாரிலே, ஒரிசாவிலே நாம் கடந்து செல்லும் போதெல்லாம் கர்த்தர் அப்படியாய் கொடுத்த அற்புதங்களை அதிசயங்களை செய்தார். மாத்திரமல்ல, அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஒன்று கூடி வருகிறதே மகா பெரிய அற்புதம். அங்கே இருக்கிற ஊழியர்கள், மிஷனரிகள், தலைவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி எங்களோடு ஒத்துழைத்தது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், மகா பெரிய அதிசயம். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்கள். அங்கே நடந்த ஹீலிங்ஸ், அங்கே நடந்த குணமளிக்குகிற கிருபைகள், அநேகர் சுகமாக்கப்பட்டதும் ரட்சிக்கப்பட்டதும். ஓ மைட்டி காட், புறஜாதிகள் திரளாய் வந்ததெல்லாம். ஓ மைட்டி காட், எப்படி கர்த்தர் உடன்படிக்கை செய்தாரோ அப்படியே செய்து முடித்தார். இது எல்லாம் பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல, பணத்தினாலும் அல்ல, செல்வத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும். அருமையானது, நன்றாக விசுவாசியுங்கள், இதை நம்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கென்று பிரத்யேகமாய் கர்த்தர் மேன்மையும் மகிமையுமான காரியங்களை செய்வார். ஐயா, எங்களை கேட்கிறவர்கள் பார்க்கிறவர்கள் எல்லாம் அங்கே அதிசயமாய் பார்ப்பார்கள். எப்படி இவர்கள் ஒரு சிறு கூட்டமாய், இவர்களுக்கென்று ஆபீஸ் இல்ல, இவர்களுக்கென்று பிரேயர் டவர் இல்ல, ஜெப மையங்கள் இல்லை, இவர்களுக்கென்று எதுவுமே இல்லை. எப்படி ஒரு சிறிய கூட்டமாய், அதாவது ஒரு குடும்பமே வந்து இவ்வளவு அற்புதமும் அதிசயமான காரியங்களை இவர்களை கொண்டு கர்த்தர் செய்கிறாரே என்று கேட்கிறவர்களுக்கு அது பயங்கரமாய் இருக்கக்கூடிய அற்புதமான செய்கிற காரியம், அற்புதமான காரியங்களை செய்கிற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் அதுபோல அற்புதமான ஆச்சரியமான காரியங்களை உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே செய்வார். உங்கள் வியாபாரத்திலே, உங்கள் வேலை ஸ்தலத்திலே, உங்கள் பைனான்ஸ்ல, உங்க கடன்ல, கஷ்டத்துல, எல்லாவற்றிலும் இது போன்ற மகிமையான காரியங்களை செய்வார். நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். நன்றாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுதும் பாருங்க, ஆந்திராவிலே மீட்டிங்கள் அரேஞ்ச் பண்ணப்பட்டு கொண்டு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அங்கே இருந்து வருகிற செய்திகள் எல்லாம் அற்புதமான செய்திகள், ஆச்சரியமான செய்திகள். இதுவரை இது போன்ற ஒரு ஒற்றுமை ஏற்பட்டதில்லை, இது போன்ற ஒன்னசாய் கூடின தலைவர்கள் இப்படி கூடவில்லை என்றெல்லாம் சொல்லுகிற அற்புதமான காரியங்கள் நடந்து கொண்டு வருகிறது. இதற்காக ஜெபியுங்கள். தொடர்ந்து கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, நீர் எண்ண முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற விசுவாசத்தோடு இன்று இந்த அதிகாலை ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக, அவன் கையின் பிரயாசங்கள், ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களை முழுமையாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. நீர் எங்களோடு செய்த நல்ல உடன்படிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள், ஐயா, யாரும் சீண்டாதவர்களாய், தேடாதவர்களாய், யாரும் மதிக்காதவர்களாய் காணப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் செய்த அற்புதமான உடன்படிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி அப்பா. ராஜாதி ராஜனாகிய நீர், ஓ லார்ட், சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக மனதிறங்கி நீர் செய்த அற்புதமான உடன்படிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அற்பமாய் எண்ணப்பட்ட எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் நீர் ஏற்றுக்கொண்டதற்காக, உம்முடைய ஊழியக்காரர்களாய் நீர் ஏற்றுக்கொண்டதற்காக, ஐயா, உம்முடைய ஜனமாய், உம்முடைய சந்ததியாய், உம்முடைய வீட்டாராய் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நீர் இவர்களுக்காக உம்முடைய சொந்த குமாரனையே, நமக்கு ஒரு பாலன், ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று எங்களுக்காக உம்முடைய சொந்த குமாரனையே தந்தீங்களே சுவாமி. பிறகு இவர்கள் எல்லாவற்றையும், என் அன்பு சகோதர சகோதரிகள் வேண்டிக் கொள்ளுகிற எல்லாவற்றையும், விண்ணப்பிக்கிற ஜெபிக்கிற எல்லாவற்றையும் நீர் அருளாதிருக்கிறது எப்படி என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியே என் தேவனாகிய கர்த்தர், ஐயா, உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற பிள்ளைகள் கடனோடும் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் நஷ்டங்கள், தோல்விகள், வருத்தங்கள், வெட்கங்களோடு வந்திருக்கிறவர்கள், இன்னும் பிள்ளைகளுடைய காரியங்கள், மகள், மகன், பேரன், பேத்திகள், ஐயா, தங்களுடைய சொந்த ஜீவிதங்களிலே, வியாபாரங்களிலே, ஐயா, தங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கைகளிலே நடக்க வேண்டிய அற்புதங்களுக்காக, வர வேண்டிய நன்மைகளுக்காக, இவர்களுக்காக வர வேண்டிய நல்ல ப்ராஜெக்டுகளுக்காக, நல்ல கான்ட்ராக்டுகளுக்காக, நல்ல வருமானங்களுக்காக, என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நீ செய்ய போகிற பயங்கரமாய் இருக்க போகிற அற்புதங்களும் அதிசயங்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அப்படியாய் உம்முடைய பிள்ளைகளை, ஐயா,
கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் எல்லோரும் ஒரு நாளிலே புது பலன் அடைந்து புதிய கிருபைகளை, புதிய நன்மைகளை, புதிய மேன்மைகளை பெற்று கழுகு போல இறக்கைகளை அடித்து உயர உயர எழும்புவார்கள் என்று எழுதப்பட்டபடியே இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவர்களுடைய பிள்ளைகளுமாய் குடும்பங்கள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் என் தகப்பனை உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை, ஆச்சரியமும் அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே வருகிறோம். நீர் அப்படியே செய்கிற நல்ல கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அன்பரும் ஆத்ம ரட்சகருமாகிய உம்முடைய திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களோட கூட இருந்து அற்புதமும் ஆச்சரியமும் அதிசயமான காரியங்களை நிச்சயமாக செய்வார். நீங்களே வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் அடைய போகிற மேன்மைகளை, மகிமைகளை, பாக்கியங்களை கேட்கிறவர்கள் எல்லோருக்கும் அது பயங்கரமாய் இருக்கும். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன்.